Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கை க்ளவுஸ் அப்படின்னா சமையல் செய்யும் போது இந்த காலத்தில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஈக்குவலாக எல்லாருமே சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். சமையல் பண்ணும்போது நம்ம வந்து சட்டிங்களை பிடிக்கிறதுக்காக பழைய துணியை யூஸ் பண்ணுவோம். இப்போ அந்த மாதிரியான பழைய துணிகளை வச்சு நம்ம கை க்ளவுஸ் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கை க்ளவுஸை வந்து நம்ம கையில் மாட்டிக்கிட்டோன்னா ஈஸியாகவே நமக்கு கை வந்து சுடாமல் நம்ம சமையல் பண்ண முடியும், கரண்டி எடுத்து கிண்டிக்கவும் முடியும். இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போது இந்த கை க்ளவுஸ் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போது நம்ம கை அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் காட்டின மாதிரியே கை ஷேப்பு வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். 4 விரலை நல்லா அகலமாக விரித்து வச்சு பெரிய வட்டம் வரைஞ்சிக்கோங்க, அரை வட்டம் வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது கட்டை விரலை வச்சு இந்த அளவுக்கு நான் வந்து கட்டை விரல் சைஸ் வந்து 3.5 இன்ச் அளந்திருக்கேன் அகலம் வந்து. அதே போல் இது பாருங்கள் 6.5 இன்ச் அகலம், பெரிய 4 விரலுக்கு 6.5 இன்ச் அகலம் கொடுத்துருக்கேன். இதோட லென்த் வந்து 13 இன்ச் பெரிய சைஸில் பெரிய கையிலேருந்து அந்த 4 விரல் வச்சோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து கீழே வந்து 13 இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நமக்கு ஒரு மாடல் மாதிரி தான். பேப்பர் இருந்தால் இதே மாதிரியே காலண்டர் பேப்பர் இருந்தால் அதான் பெருசாக இருக்கும், அந்த பேப்பர் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போது நமக்கு வந்து கை வந்து சுடக்கூடாது அப்படின்றது தான் நம்மளோட மெயின் தீமே. அதுக்காக அப்போ நிறைய துணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு காட்டன் துணி இருந்தால் அது இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். துணி வந்து சீக்கிரமாக சூடு ஏறாது காட்டன் துணி. நான் சொல்லி கொடுக்குறத ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம எடுத்துருக்க அந்த பேப்பரில் கட் பண்ண ட்ராயிங்கை எடுத்து அதே மாதிரியே துணியில் 4-5 லேயர் வச்சு அடிக்கிக்கோங்க. அதே 4-5 லேயர் வச்சு அடுக்கி அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண இந்த மெட்டீரியலை அதை வச்சு அந்த ட்ராயிங் பேப்பரை வச்சு அது மேலேயே கரெக்டாக நம்ம எப்படி கட் பண்ணோமோ அதே ஷேப்புக்கு வரைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா அழுத்தி எங்கெங்கே வரைகிறோமோ அந்தந்த இடத்துல அழுத்தி பிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா நமக்கு வந்து ஷேப்பே மாறி போயிடும். இந்த மாதிரி கை வச்சு அழுத்தி பிடிக்கும்போது நமக்கு எந்த ஷேப் வந்துச்சுன்னு கரெக்டாக தெரியும். நம்ம ஏனோ தானே பண்ணிட்டோம்னா அப்புறம் ஷேப் இல்லாமல் போயிடும். நம்ம பண்ணுறது கரிதுணியாக இருந்தாலும் அது ஓரளவுக்கு நீட்டாக இருந்தால் தான் பார்க்க நல்லாயிருக்கும். நமக்கு ஈஸியாக கையில் மாட்டிக்கும் போது எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா நமக்கு ஒரு இடத்துல பிடிப்பாக இருக்கும், ஒரு இடத்துல டைட்டாக இருக்கும், போடான்னு நம்ம தூக்கி எறிஞ்சிருவோம். நமக்கு போடுறது கம்ஃபர்டபுளாக இருக்கணும் இல்லையா. இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாச்சு. இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ட்ராயிங் அளவுக்கு கட் பண்ணி எடுத்தாலும் எடுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு இந்த மாதிரி கட் பண்ணி இது மேலே ஸ்டிச் பண்ண தெரியாது அப்படின்னா நீங்கள் சதுரமாக இப்போ வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு 4 பக்கமும் நம்ம வந்து இடைவெளி விட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி தையல் போட்டதுக்கப்புறம் கூட இதே ஷேப்புக்கு வெட்டிக்கலாம். அது ஒரு மாதிரி பண்ணலாம். நான் வந்து டைரெக்டாகவே இந்த ஷேப்புக்கு வெட்டிக்கிட்டேன். வெட்டி எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து இப்போ 2 கைக்கு தைக்க போகிறேன்றனால தனித்தனியாக வந்து பிரித்து வச்சுக்க போகிறேன். நம்ம துணி பிடிக்கிற சைஸு பிடிக்கிற பக்கத்து மட்டும்தான் ஒரு 5-6 துணி வச்சுக்கணும். அந்த கைக்கு பின்னாடி இருக்க பக்கத்து ஒரு 2 துணி இருந்தால் போதும். நமக்கு பிடிக்கிற பக்கம்தான், நம்ம இப்போ ஒரு சட்டியை பிடிக்கிற பக்கம் நமக்கு சுடக்கூடாது, அதுதான் நமக்கு மெயின். அதனால் முன் பக்கம் மட்டும் நான் வந்து 5-6 துணி வச்சுக்கிறேன். பின்னாடி பக்கம் 2 துணி மட்டும் இருந்தால் போதும். நான் சொல்ல வர்றது உங்களுக்கு இப்போ புரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தது இந்த மாதிரி ஒரு துணி வேஸ்ட்டு துணி எடுத்துக்கோங்க. அதில் கிராஸ் பீஸ் கட் பண்ணணும். கிராஸ் பீஸ் வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து பைப்பிங் தைப்போம், கீழே பைப்பிங் அடிக்கிறதுக்காக கிராஸ் பீஸ் வேணும். அது வந்து அகலம் வந்து 1.5 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1.5 இன்ச் அகலத்துக்கு 2 கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து நம்ம 2 க்ளவுஸ் தைக்கிறதுனால 2 கிராஸ் பீஸ் எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி இந்த கிராஸ் பீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம ஸ்ட்ரைட் பீஸ் எடுத்தோம் அப்படின்னா சுருக்கம் வரும். சுருக்கம் வந்தாவே அந்த க்ளவுஸுக்கு ஒரு அசிங்கமாக இருக்கும் அடியில் பார்க்கும்போது. சுருக்கம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம பைப்பிங் வந்து கிராஸ் பீஸ் தான் எடுத்துக்கணும். இப்போ நாம் வந்து பார்த்திங்களா கையளவுக்கு எடுத்தாச்சு. இப்போ இந்த பீஸை வந்து நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம்.
எந்த மாதிரி எடுத்துருக்கோமோ அப்படியே. ஒருவேளை உங்களுக்கு துணி நழுவுச்சு அப்படின்னா, நம்ம காட்டன் துணி எடுத்துருக்கனால என்னோடய துணி நழுவலை. சப்போஸ் வேறு துணி ஏதாவது உள்ளுக்குள்ளே வைக்கிறதுக்கு எடுத்திருந்தீங்க அப்படின்னா, அதை வந்து பின் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட எவ்வளவோ நைட்டி இருக்கும், நம்ம யூஸ் பண்ண நைட்டீஸ் இருக்கும். நைட்டீஸ் எல்லாமே நம்ம வந்து காட்டனில் தான் யூஸ் பண்ணுவோம். நைட்டீஸ் இருக்கும். அப்புறம் தேவையில்லாத ஷால் கூட நம்மள்ட்ட நிறைய ஷால் இருக்கும். அந்த ஷாலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வேட்டி துணி, வேட்டி வந்து பழைய வேட்டி அங்கே இங்கே பிஞ்சு போச்சு, ஓட்டையாயிடுச்சு அப்படின்னா அந்த வேட்டி துணியை எடுத்துக்கலாம். இப்போது அந்த ஓரமாக நம்ம வந்து எப்படி கட் பண்ணோமோ அந்த ஓரமாகவே நீங்கள் தைச்சிட்டு வாங்க. அந்த ரவுண்ட் ஷேப்பு சின்ன ரவுண்டுக்கிட்டெல்லாம் ரொம்ப வேகமாக வந்துட வேண்டாம். ஏன்னா தையல் வந்து கீழே இறங்கிரும். இந்த இடத்துல வி ஷேப்பில் அடிச்சுக்கோங்க. வி ஷேப்பில் அடிச்சுட்டு ஃபுல்லாகவே ரவுண்டு வந்து பண்ணிடலாம். ரவுண்டு போட்டுக்கிட்டே வரணும். கீழே எதுவும் நழுவி போயிடாமல், துணி கிணி விலகிடாமல் கரெக்டாக நம்ம எத்தனை துணி எடுத்தோமோ அத்தனை துணியுமே நீங்கள் வந்து அடிச்சுக்கணும். ஒன்றாவே வச்சு அடிச்சுக்கலாம். நான் எப்போ பிரிக்கணுன்றது சொல்கிறேன். கை உள்ளே விட்ற மாதிரி எப்போ பிரிக்கணுன்றது நான் இப்போ சொல்கிறேன். துணி வந்து கரெக்டாக ஈவனாக அடிச்சுட்டே வாங்க. அந்த கேப் வந்து தையலுக்கான செமி ஸ்டிச்சிங் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி செமி கிளாத் மட்டும் விட்டாவே போதும். இதே மாதிரியே 2 தையல் விட்டுக்கோங்க. துணி பிரியாமல் இருக்கிறதுக்காக 2 தையல் ஓட்டிக்கோங்க. அப்புறம் இப்போ வந்து நம்ம கிராஸ் பீஸ் வெட்டினோம் பார்த்தீங்களா, அந்த கிராஸ் பீஸை எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டிச்சிங் போடுங்க. நம்ம வந்து இப்போ அடியில் தான் கிராஸ் பீஸ் கொடுக்க போகிறோம். எதுக்காக அப்படின்னா, அந்த அசிங்கமாக இந்த மாதிரி துணி நம்ம தைச்சிருக்கோம் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறதுக்காக. நமக்கு எந்த ஒரு பீஸாக இருந்தாலும் நம்ம பைப்பிங் கொடுக்கும்போது அது இன்னுமே நீட்டாக அழகாக இருக்கும். இது நம்ம வீட்டில் தைச்ச மாதிரியே இருக்காது, கடையில் வாங்கின மாதிரியே தான் இருக்கும். நம்மளே ரெடி பண்ணும்போது அது இன்னும் நம்ம நீட்டாகவே பண்ணலாம்ல. இப்போ இந்த மாதிரி 2 பீஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிராஸாக வச்சு அடிச்சுக்கோங்க. நீங்கள் வீடியோ பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இதுக்கு முன்னாடி இதே மாதிரியே நிறைய டிப்ஸும் நம்ம வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வீடியோஸ் போட்டிருக்கேன். மறக்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் நான் நிறையா போட்டிருக்கேன், ஸ்டிச்சிங் வீடியோஸ். இப்போ இந்த மாதிரி உள்ளே திணிச்சுக்கோங்க. ஃபுல்லாக எல்லா பீஸையுமே உள்ளே திணிச்சுக்கோங்க. இனிமேல் தான் நம்ம வந்து எத்தனை பீஸ் நமக்கு வெளிக்கைக்கு வேணும், எத்தனை பீஸ் வந்து உள் பக்கமாக வேணுன்றது உங்களுக்கு புரியும். இதில் நான் இப்போது தோராயமாக ஒரு 5-6 பீஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இப்போ 5-6 துணி அதில் வந்து இருக்குது. அதில் 2 துணி மட்டும் மேலாக எடுத்துக்க போகிறேன். இது வந்து ஆங்கருக்காக, நம்ம வந்து எப்படியும் கோர்த்து விட்டுக்கோம் பார்த்தீங்களா, அதுக்காக. இல்லை, கீழே வந்து இப்போ 2 பீஸ் வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு பீஸ் வச்சோம்னா பைப்பிங் அடிக்கும்போது சுருங்கும். கீழே வந்து இப்போ 2 பீஸ் வச்சுருக்கேன். மேலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 பீஸ் பக்கமாக வச்சுருப்பேன். அந்த பச்சை கலர் கிளாத் 2 இருக்கும். அப்புறம் கீழே அந்த நைட்டி துணி வந்து ஒரு 4 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். இப்போ அதை அடியில் வச்சு நம்ம மேலே கொடுத்தோம் பார்த்திங்களா பைப்பிங் துணி, அந்த துணியையும் நம்ம தனியாக பிரித்த முன்கைக்கு மட்டும் தனியாக பிரித்த துணியையும் வச்சு அடிச்சுக்கலாம். ஆங்கரில் வந்து டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம், ஆங்கர் பிரியாமல் இருக்கிறதுக்காக. இப்போ சுற்றிலும் இந்த மாதிரி நம்ம எத்தனை துணி பிரித்தோமோ அத்தனை துணி மேலே அந்த பைப்பிங்கை வச்சு அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட் டைம் பார்த்தா, ஒரு வாட்டி பார்த்தா இது புரியாது. நீங்கள் இதை பார்த்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் புரியும். இந்த பைப்பிங் கொஞ்சம் இதாக தான் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அதை அப்படியே ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. நமக்கு இந்த பைப்பிங் துணி வந்து அகலம் வந்து நம்ம எந்த ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, பைப்பிங் துணி கட் பண்ணி அதை வச்சு பார்க்கும்போது கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி எந்த இடத்துல ஆரம்பித்தோமோ அந்த இடத்துல முடியும் போது டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நம்ம பேக் சைடு இருந்தால் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ பைப்பிங்கை வந்து இப்படி எடுத்து விட்டுட்டு முன்னாடி பக்கம் இப்போ தையல் வந்து ஃபினிஷிங் பண்ணணும். இது வந்து பேக் சைடு தான், நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது பேக் சைடு. இப்போ ஃப்ரண்ட் வந்து உள்ளே பார்க்க போகிறோம். தையல் அந்த ஆங்கர் தெரியுது பார்த்திங்களா, அது வந்து பேக் சைடு தான் வரும். இப்போ உள்ளார பக்கத்தை தான் மடித்து தையல் போட போகிறோம். இந்த மாதிரி 2 மடிப்பு மடித்து நம்ம எந்த பக்கத்தை தையல் இந்த பைப்பிங் அடிக்கிறது கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும், தெளிவாக பாருங்கள். 2 மடிப்பு இங்கே பார்த்திங்களா, இந்த கோடு வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் அடித்த
பின்னாடி அடித்த அந்த கோடு தான் அது, ஸ்டிச்சிங் தான் அந்த ஸ்டிச்சிங்கு. அந்த ஸ்டிச்சிங் மேலேயே நம்ம மடிக்கிற துணி வரணும். அப்போனா தான் பின்னாடி பக்கமும் அந்த ஸ்டிச்சிங் அசிங்கமாக தெரியாமல் இருக்கும். இப்போ அதுக்கு மேலேயே வச்சு அந்த ஓரமாக கார்னர்லேயே பைப்பிங்கை வந்து அடிச்சுக்கிட்டே வரணும். அப்போனா தான் அழகாக நீட்டாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இப்படி எடுக்க எடுக்க ஈஸியாக அதுவே மடிஞ்சு வந்துடும். நம்ம காட்டன் துணி எடுத்தனால நமக்கு ஈஸியாக மடிஞ்சு வந்துடும். சுற்றிலும் இப்போ நம்ம முடித்த வரைக்கும் எந்த பக்கத்து ஆரம்பித்தோமோ அந்த பக்கத்து முடிகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். நம்ம எந்த இடத்துல ஆரம்பித்தோமோ அந்த இடத்துல வந்து பைப்பிங் வந்து முடிக்கணும். இங்கே டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, பைப்பிங்கும் இப்போ முடிஞ்சிச்சு. நமக்கு அந்த ஷேப் வந்து வரும். நடுவில் அந்த கட்டை விரலுக்கும் 4 விரலுக்கும் நடுவில் வி ஷேப்பில் நம்ம தைச்சிருக்கோம் பார்த்திங்களா, அந்த வி ஷேப்பில் நடுவில் சென்டரில் வந்து கட் பண்ணிக்கணும். தையலை கட் பண்ணாமல் தையலுக்கு முன்னாடி கட் பண்ணிக்கணும். நம்ம எப்போவுமே பொதுவாக சுடிதாருக்கும் தைச்சாலும் சரி, எந்த ஒரு பீஸுக்கு தைச்சாலும் நம்ம என்ன ஷேப் போட்டிருக்கோமோ அந்த ஷேப் நமக்கு வெளியில் தெரியும்னா நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கோம்ல கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த மாதிரி இதுலேயும் நடு சென்டரில் மட்டும் ஒரே ஒரு கட் மட்டும் பண்ணிக்கணும். கட்டிங் பண்ணால் தான் நமக்கு ஷேப் வந்து கிடைக்கும். இப்போ திருப்பி பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக சூப்பரான ஒரு ஹேண்ட் க்ளவுஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுவும் நம்ம இப்போ கரித்துணிக்கு யூஸ் பண்ணுற ஹேண்ட் க்ளவுஸ். இந்த மாதிரி ஹேண்ட் க்ளவுஸ் வந்து மைக்ரோவனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மைக்ரோவன் துணியில் வந்து பஞ்சு இருக்கும், உள்ளாரக்க பஞ்சு இருக்கும். நம்ம வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால இதில் வந்து பஞ்சு இல்லை. நம்ம துணி நம்மக்கிட்ட என்ன மாதிரி துணி இருக்கோ அதை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் எத்தனை துணி வேணாலும் போட்டு இதே மாதிரியே இதே பேசிக்கில் நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ இந்த துணியை போட்டு காட்டுறேன் பாருங்கள். நான் 2 கைக்குமே தைச்சாச்சு. இதை நான் இப்போது தோசைக்கல் வந்து ஹீட் ஏற்றி அந்த ஹீட்டை நான் வந்து உங்களுக்கு தொட்டு காமிக்கிறேன். சுடுதா இல்லையான்னு பார்க்கலாம். 2 கைக்கு நான் போட்டேன், அழகாக இருக்குல்ல. இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணிக்கிட்டேன். தோசைக்கல் வந்து ஹீட் ஏறிட்டுருக்கு. அதுவும் நான் வந்து கல் சட்டி தான் வச்சுருக்கேன். இது ரொம்பவே ஹீட் ஏறும், ரொம்ப சூடாகவும் இருக்கும். இதை நான் உங்களுக்கு ட்ரையல் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் கையில் க்ளவுஸ் போட்டுக்கிட்டேன். நம்ம தைச்ச க்ளவுஸை வந்து நான் கையில் மாட்டிக்கிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு தொட்டு காட்டுறேன். சூடு ஏறிச்சு, ரொம்ப நேரம் நான் வச்சுட்டேன். இப்போ இதை பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். சூடு வந்து அவ்வளோவா உள்ளே வரவே இல்லை. நம்ம எவ்வளோ துணி திக்காக போடுறோமோ நமக்கு சூடு வந்து உள்ளே வராது. பிரியாணி கிண்டுறவங்க, பிரியாணி செய்கிறவங்க, சமையல் செய்கிறவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு க்ளவுஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அழகான கை க்ளவுஸ் வந்து புடி துணிக்காக நம்ம ரெடி பண்ணியாச்சு. நம்ம புடி துணி யூஸ் பண்ணியிருந்தாலும் அந்த புடி துணி வந்து நமக்கு சுடும், எங்கேனாவது ஒரு பக்கம் சுட்டுரும். இந்த மாதிரி நம்ம போடும்போது நம்ம கை வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே, அப்படியா?